2024 பேஜ் செகண்ட் டேர்ம் பேப்பர்ல 4வது ஸ்ட்ரக்சர். 4வது ஸ்ட்ரக்சர் பாருங்க, மடக்கை கேள்விகள். மடக்கை கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, log x 5 minus log அடி 5 வர்க்கமூலம் 3, இங்க log 3x log 3 வர்க்கமூலம் 3. பாருங்க, இந்த விஷயம் சிம்பிள். இதுல என்ன, எனின் எக்ஸின் பெருமானங்களை திருப்தியாக்கும் எக்ஸின் எல்லா மெய் பெருமானங்களையும் காணலாம். இப்ப என்ன விஷயம் என்றா, இங்க log 3 வர்க்கமூலம் 3 இருக்கு தானே. இதுக்கு என்ன ஐடியா எடுக்கிறது ஈஸி. எப்படி log 3 இது 3 அறையாம எடுக்கன்னு சொன்னா, இப்ப என்ன அரை முன்னுக்கு வரும். log 3 சொன்னா அது ஒன்றாக மாறிடும். எனக்கு அதே ஐடியா தான் வருது இந்த வர்க்கமூலம் 3 பார்க்கும்போது. அப்ப இங்க என்ன சொல்லுவோம், இங்க அடி 3ஆக இருந்தால் இப்படி ஒரு வேலை செய்யலாம். இந்த அரை முன்னுக்கு வரும். அரை முன்னுக்கு வந்ததுக்கு பிறகு log 3 ஒன்றாகி போயிடும். அப்ப அரை என்று வரும். இதே டெக்னிக்க பாவிக்கலாம். இங்க அடி 3 இருந்தா இதே டெக்னிக்க பாவிக்கலாம் நம்ம. அப்ப நான் இங்க என்ன வேலை செய்யறேன்டா, log x 5 அப்படி இருக்கட்டும், அடிமாற்ற தேற்றம் பயன்படுத்தும். அடிமாற்ற தேற்றத்தின் படி log 3 வர்க்கமூலம் 3, அதற்கு log 3, அதாவது அடி 3 5. அதாவது இந்த அடிமாற்ற தேற்றத்தில இந்த வகையை பயன்படுத்துறது. log CB log அதே அடி CA இந்த முடிவை பயன்படுத்தி இதை இப்படி மாத்துறது. அடி 3 கொடுத்து இந்த அடிமாற்ற தேற்றம் செய்யறது. இங்க log 3x இப்படி வரும். சோ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. log இங்க அடி x 5 மைனஸ் log இங்க 3 அடி 3 வர்க்கமூலம் 3 அறையாம எடுக்கன்னு எழுதுறேன். அதே நேரம் நான் இங்க என்ன செய்யறேன்னு சொன்னா, log இங்க 3 அடி 3x அதன் கீழ் log 3 5 இதன் கீழ் எழுதுறேன். log இங்க அடி 3 5 இந்த log பிரிக்கிறது தானே. இங்க பிரித்தாலும் சரி இங்க பிரித்தாலும் சரி எல்லாம் ஒன்றுதான். அப்ப log 3 அடி 3 5 இதன் கீழ் இருந்ததை தூக்கி இங்க போடுவோம். இது எப்படி வரப்போகுது, அரை தர log 3 ரைட். இது log x, இது 5. இது பாருங்க, log x 5 சமன் t என்று. இல்லாட்டி அடுத்த ஸ்டெப் எழுதிட்டு வருவோமா, இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. log x 5 இந்த அரை முன்னுக்கு வரும். மடக்கைக்குள்ள அடுக்காக இருக்கிறது முன்னுக்கு பெருக்கமா மாறும். அரை தர log 3 இங்க அதே அடிமாற்ற தேற்றத்தை ரிவர்ஸ்ல பயன்படுத்தணும். log CB அடி CB அதற்கு log அடி CA இது ரெண்டும் பிரிபடக்குள்ள அது எப்படி எழுதலாம், log அடி AB என்று எழுதலாம். அப்ப இங்க log அடி 3x log அடி 3 5 என்று சொன்னால் அடிமாற்ற தேற்றத்தின் படி இதை நான் log அடி 5x என்று எழுதலாம். சமன் இது அரை என்று. இப்ப நான் அடிமாற்ற தேற்றத்தை பயன்படுத்துறேன். அப்படின்னா மைனஸ் அரை இது 1 கீழ் log இங்க 5. அடிமாற்ற தேற்றத்தின் படி இதை என்ன சொல்லுங்க, log அடி x 5 என்று மாறும். அப்படி அடிமாற்ற தேற்றத்தில இந்த வகை log இங்க அடி a b சமன் 1 கீழ் log அடி b இங்க a. அப்ப இப்படி அடிமாற்ற தேற்றம் ரெண்டு வகையில் இருக்கலாம். இப்ப இந்த வகை அடிமாற்ற தேற்றத்தை பயன்படுத்துறது. அப்ப log அடி 5 x ஆக இருந்தது 1 கீழ் log அடி x 5 என்று வருது. இது என்ன அரையாக இருக்கு. நான் ஒரு பிரதியீடு எடுத்துக்கொள்றேன். log அடி x 5 சமன் t என்று. எனவே இது எப்படி வரும், t மைனஸ் 1 கீழ் 2t சமன் அரை என்று வரும். இப்ப மொத்த சமன்பாடையும் 2t ஆல பெருக்கும் போது இங்க எப்படி வரும், 2t வர்க்கம் sin 1
சமன் டி என்பது மொத்த சமன்பாடை 2t வர்க்கத்தால் பெருக்கினால் இப்படி வரும். எனவே 2t வர்க்கம் சய t சய 1 சமன் 0. எனவே 2t சய 1 சக 1 அடுத்தது t சய 1 இதெல்லாம் காரணிப்படுத்தல் உங்களுக்கு 2t சக 1 t சய 1. அப்ப இது எப்படி வரும் பாருங்க. சய 1 இங்க வந்து என்ன t சய 2t என்று சொன்னா சய t t தர 2t 2t வர்க்கம். எனவே t சமன் மைனஸ் அரை. எனவே அடுத்த t சமன் இங்க 1. t வந்து மைனஸ் அரை என்று சொன்னார், அதாவது log அடி x 5 சமன் மைனஸ் அரை. எனவே படக்கையை சுட்டியாக மாத்தணும் என்று சொன்னா 5 சமன் x இன் சய அரையாம் அடுக்கு. x இன் சய அரையாம் அடுக்கு என்றால் இது எப்படி வரும்? இங்க 1 இன் கீழ் x இன் அரையாம் அடுக்கு. எனவே x இன் அரையாம் அடுக்கு சமன் 1 இன் கீழ் 5. எனவே x சமன் 1 இன் கீழ் 25. இது ஒரு விடை. அதுக்கு அடுத்தது t சமன் 1 என்றால் log அடி x சமன் log அடி x 5 சமன் 1. எனவே x சமன் 5 என்று சிம்பிளா இருக்கும். அப்ப இதை இப்படி மாத்திக்கொள்ள முடியும். அடுத்த ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். அடுத்தது 2024 பேச்சுக்கான செகண்ட் டேர்ம் பேப்பர் 5வது ஸ்ட்ரக்சர் எல்லிகல் ஸ்ட்ரக்சர். கவிதையில பாருங்க. லிவிங் x பையன்கள் 6 நெருங்கும் போது 2 sin x சய 1 அதற்கு வர்க்கமூலம் பை மைனஸ் வர்க்கமூலம் 6x சமன் சய வர்க்கமூலம் 3 பையன்கள் 6 என காட்டுவோம். அப்ப எப்படி காட்டுவோம்? இப்ப இதுல எனக்கு வர ஐடியா பாருங்க. இங்க இருந்து 2 பொதுவாக எடுக்க 2 பொதுவாக எடுத்துக்கொண்டால் x வந்து பையன்கள் 6 நோக்கி போகும். இது sin x சய அரை என்று வரும். அதற்கு இங்க வர்க்கமூலம் பை சய வர்க்கமூலம் 6x என்று இருக்கு. அப்ப வர்க்கமூலங்களின் கழித்தல், அதாவது சேடுகளின் கழித்தலாக இருக்கும் போது அங்க பயன்படுத்துற டெக்னிக் நம்ம உடன்புணரிகளால பெருக்கணும். உடன்புணரிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வர்க்கமூலம் பை சய வர்க்கமூலம் 6x இன் உடன்புணரி வர்க்கமூலம் பை சக வர்க்கமூலம் 6x. சரி, வர்க்கமூலம் பை சக வர்க்கமூலம் 6x. இப்ப பாருங்க, 2 லிம் x பையன்கள் 6 நோக்கி போகும்போது sin x sin பையன்கள் 6 அரைக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம்? sin பையன்கள் 6. இங்க வர்க்கமூலம் பை சக வர்க்கமூலம் 6x என்பது x ஆனது பையன்கள் 6 நெருங்கும் போது இந்த வடிவத்தால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் எதை சொல்றேன்னா, இது பூஜ்ஜியமோ அல்லது முடிவிலியோ. ஏன் பூஜ்ஜியமோ முடிவிலியோ வராதுன்னு சொல்றேன்னு சொன்னாங்க. இப்ப ஏன் வந்த என்ன பிரச்சனை என்று சொன்னா, வந்தா அது தேரா வடிவங்களோட சம்பந்தப்பட்டது. அது நான் தேரா வடிவம் என்று சொல்ல, பூஜ்ஜியத்திங்கள் பூஜ்ஜியம், முடிவிலியுங்கள் முடிவிலி, பூஜ்ஜியம் தர முடிவிலி. அப்ப இப்படியான சிக்கல்கள் எதுவுமே வராது. ஏன்னா எக்ஸ் வந்து பையன்கள் 6 நோக்கி போக்கல. அப்ப இது ஒரு எண்பெருமானம், இது ஒரு எண்பெருமானம், ட்ரெண்டிங் கூட்டக்குள்ள ஒரு விடைதான் பெறும். இதை நான் திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கிறதுல, அதாவது பிரச்சனை இல்லாத விஷயத்தை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கிறதுல பிரியோசனம் இல்லை. அப்ப இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்லுவேன், வர்க்கமூலம் பை சக வர்க்கமூலம் 6x இந்த பகுதிக்கு எல்லையை கொடுத்து இதை முடிச்சு விடலாம். அப்ப லிமிட் செய்யக்குள்ள பிரச்சனை இல்லாதாக்களை தனியா வச்சு அவங்களுக்கு லிமிட்டை கொடுத்து முடிச்சு விடலாம். ஒரே தரத்துல கடைசி ஸ்டெப்ல வச்சுதான் எல்லாத்துக்கும் லிமிட் கொடுக்கணும், எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. வர்க்கமூலம் பை சய வர்க்கமூலம் 6x வர்க்கமூலம் பை சக வர்க்கமூலம் 6x. எனவே இது பை சய 6x. இங்க 2 நான் ஒரு ஐடியா எடுக்கிறது எப்படின்னா, உள்ள இருந்து 6 வழியில இருக்கும். இந்த பகுதியில இருந்து 6 வழியில இருக்கும். 6 வழியில எடுத்தோம்னு சொன்னா 10 × 6 லிமிட்.
எக்ஸ் டென்ஸ் டு பையன்கள் ஆறு, எக்ஸ் ஆனது பையன்கள் ஆறை நெருங்கும் போது இது சைன் கழித்தல், சைன் கழித்தல் தான் 2 மடங்கு சைனுக்குள்ள கழிச்சு எக்ஸ்ல இருந்து பையன்கள் ஆற கழித்து 2ஆல பிரிக்க வேண்டும். எக்ஸ்ல இருந்து பையன்கள் ஆற கழித்து 2ஆல பிரிக்க வேண்டும் என்றால் எக்ஸின் கீழ் 2 சய பையன்கள் 12. கொஸ்டினுள் என்ன 2 கோவை, அதாவது 2 கோணங்களையும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். எக்ஸின் கீழ் 2 சக பையன்கள் 12. கோணங்களை கூட்டி 2ஆல பிரிக்கின்றோம். கீழுக்கு 6 பொதுவா எடுத்து இன்னும் கொஞ்சம் டீடைலா நம்ம யோசிச்சோம்னா -6ஐயே பொதுவா எடுப்போம். உள்ள இருந்து -6ஐயே பொதுவா எடுப்போம். இது எப்படி வரும்? எக்ஸைய பையன்கள் 6, உள்ள இருந்து -6 பொதுவா எடுத்தோம்னா கீழே பகுதியில இருந்து -6 பொதுவா எடுக்கும் போது -6 இந்த வரும். இது பைசைய 6x -6 போனால் எக்ஸைய பையன்கள் ஆகும். இங்க இதுக்கு எல்லைகளை கொடுக்கும் போது வர்க்கமூலம் பை சக எக்ஸ் ஆனது பையன்கள் 6ஐ நெருங்கினால் 6x ஆனது பையை நெருங்கும் வர்க்கமூலம் பை. அதாவது எக்ஸ் வந்து பையன்கள் 6ஆக நடப்பா வர்க்கமூலம் பை என்று வரும். இங்க -1/3 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பையன்கள் 6. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதுவோம். எப்படி என்று சொன்னா இந்த 2 வழியில் எடுக்கலாம், இந்த 2 வழியில் எடுக்கலாம். அதோட சேர்த்து இங்க இருந்து ஒரு 2 பொதுவா எடுப்போம். ஏண்டா எக்ஸின்கள் 2 இருக்கு, எனக்கு இங்க எக்ஸ் இருக்கு. அப்ப இங்க இருந்து 2 பொதுவா எடுக்கக்கூட இந்த 2 சுருக்குப்படும். ஒன்று அப்படி யோசிக்கலாம். இல்லாடி இங்க இருக்கிற 2 இங்க இருக்கிற 2 கீழுக்கு இருக்கணும். இங்க இருக்கிற 2 கீழுக்கு இருக்கணும்டா சைன் எக்ஸின்கள் 2 சய பையன்கள் 12. இந்த கீழே இங்க மேல இருக்கிற 2 கீழே வரும்போது எக்ஸின்கள் 2 சய பையன்கள் 12. அப்ப இது என்ன வடிவம்? இங்க ஏஎன்கள் பி என்றால் இந்த ஒன்றின் கீழ் பி இன் கீழ் ஏ என்று எழுதலாம் தானே? அதுதான் செய்யறது. இங்க இருக்கிற 2 இந்த பின்னத்து இந்த பகுதிக்கு கீழே கொண்டு வர எக்ஸின்கள் 2 சய பையன்கள் 12. இதால வந்து என்ன சொல்லுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. இந்த அதாவது எக்ஸ் வந்து பையன்கள் 6 நெருங்கும் போதும் இந்த போஸ்ட் எக்ஸின்கள் 2 சக பையன்கள் 12 எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப அதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்க தவிர அதுக்கு தனி ஒரு லிமிட்டை கொடுத்து அதை முடிச்சு விடுது. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பையன்கள் 6 போஸ் எக்ஸின்கள் 2 சக பையன்கள் 12. வர்க்கமூலம் பை சக வர்க்கமூலம் பை என்பது 2 வர்க்கமூலம் பை. இங்க சைன் இது இவ்வளவு தீட்டான்னு சொன்னா கீழுக்கு தீட்டா இருக்கு. தியரி பாவிக்கணும். தியரி என்ன நமக்கு? லிமிட் தீட்டா 0 நோக்கி போகும்போது சைன் தீட்டாவின்கள் தீட்டா சமன் 1 சய 1/3. இங்க சைன் தீட்டா இருக்குது, தீட்டா கீழே இருக்குது. ஆனா தீட்டா 0 நோக்கி போகுதான்னு கேட்டா அப்படி போகல. சரி, அப்ப இங்க வந்து என்ன செய்வோம்? இங்க அதுக்கு ஏற்றது போல மாற்றும். எக்ஸ் வந்து பையன்கள் 6 நோக்கி போனா எக்ஸின்கள் 2 இங்க எக்ஸின்கள் 2 பையன்கள் 12 நோக்கி போகும். எக்ஸ் பையன்கள் 6 நோக்கி போனா எக்ஸின்கள் 2 பையன்கள் 12 நோக்கி போகும். எனவே எக்ஸின்கள் 2 சை பையன்கள் 12 0 நோக்கி போகும். அப்ப சைன் தீட்டா 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 0 நோக்கி போனால் அதுக்கு விட 1. எனவே இங்க வந்து என்ன 1 சார். எக்ஸ் ஆனது பையன்கள் 6 நோக்கி போகும்போது விட என்ன? பையன்கள் 6 என்னன்னா பையன்கள் 12 பையன்கள் 12 பையன்கள் 12 பையன்கள் 6 கோஸ் பையன்கள் 6. சரி, 2 வர்க்கமூலம் பை. எனவே சய 2 வர்க்கமூலம் பையன்கள் 3 பையன்கள் 3. சரி, கோஸ் பையன்கள் 6 என்று சொன்னால் வர்க்கமூலம் 3/2. எனவே 2 சுருக்கப்பட்டால் இங்க 3 இங்க வர்க்கமூலம் 3 மைனஸ் வர்க்கமூலம் 3 பையன்கள் 3. இப்படிதான் இதுக்கான விடை மைனஸ் வர்க்கமூலம் 3 பையன்கள் 3. அவங்க காட்டு சொன்ன விடை மைனஸ் வர்க்கமூலம் 3 பையன்கள் 6. இது அவங்களோட பேப்பர்ல வந்த பிரிண்டிங் மிஸ்டேக். சோ அதை திருத்தி கொடுங்க. அது பேப்பர்ல இருக்க பிரிண்டிங் மிஸ்டேக். சரியான விடை வர்க்கமூலம் 3 பையன்கள் 3 தான். அடுத்த கேள்விக்கு போகலாம்.
இப்ப அடுத்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. துணிக்கை ஒன்று எப்படி சொல்றா, ஆறாவது ஸ்ட்ரக்சர். கிடைத்தறையிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஜூ கதியுடன் எறியப்படும் துணிக்கை கேபிட்டல் டி, 2t நேர ஆயிடையில் மேல் நோக்கிய பயணத்தில் 1/4 பங்கு உயரத்தை கடக்கும் கேபிட்டல் டீயை காண்க. துணிக்கை ஒன்று இப்படி மேல் நோக்கி எறியப்படுது. அது மேல் நோக்கி எறியப்படும் போது அதுல டி 2t நேரம் t7 0 எங்கிருந்து எறியப்படுகிறது என்றால் t இடத்துல 2t இருக்குன்னு வைக்கும். அப்ப t7 t நேரத்துல இங்கவும் t7 2t நேரத்துல இந்த இடத்துலயும் இருக்குன்னு வச்சுக்கணும். அது என்ன அடையிற அதிகர் உயரம் இங்க இருக்குன்னு வைக்கும். இங்க இருக்கு இடத்துல வேகம் 0 அதிகர் உயரம். அப்ப இந்த அதிகர் உயரம் என்ன சொல்லுவோம், ஸ்மால் h என்று சொன்னார். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, மேல் நோக்கிய பயணத்தில் 1/4 பங்கு உயரத்தை கடப்பி டீயை காண்க. அப்ப இந்த நேர இடைவெளியில டீக்கும் 2tக்கும் இடையில இருக்க நேர இடைவெளியில அது கடந்த தூரம் h/4 எனி என காட்டுகிறது. இப்ப இது நான் வேக நேர வரைவுகளால இதை கொண்டு தொடக்க வேகம் ஜூ, தொடக்க வேகம் இங்க இருந்து ஜூ வேகத்துடன் அறியப்பட்டது. அப்ப இதுல வேக நேர வரைவுன்னு பார்க்கும் பொழுது இங்க ஜூ இடத்துல டி என்று வைக்கணும், இடத்துல நேரம் டி என்று வைக்கணும், இடத்துல நேரம் 2t. அவங்க ஒரு சமநிலை ஒன்று தாராங்க, கேள்வியில ஒரு சமநிலை ஒன்று தாராங்க, அது உங்களுக்கு விளங்குவாங்க. டி சிறிது ஜூவின்கு 2g என்று ஏன் அப்படி ஒரு சமநிலை தாராங்கன்னா, இன்னும் இருக்கிற இந்த நீளம் இது ஜூவின்கு ஜியா இருக்கு. இது எப்படி நேரடியா சொல்ல மாட்டா, நேரடியா சொல்ல இந்த கோணம் நான் தீட்டாண்டு வைக்கிறேன். இது ஒரு t1 வைப்போமா, t1 வைப்போம். நிறைய கேள்விகள் செய்து பழக்கம் உண்டு அவங்களுக்கு. டான் தீட்டா சமன் ஜி என்று சொல்லுவேன். அப்ப அந்த பழக்கத்தாலதான் நான் ஜூவின்கள் ஜி என்று சொன்னேன். டான் தீட்டா சமன் ஜி எப்படி, புவியீர்ப்பு அமர்முடுகள் ஜி, எனவே டான் தீட்டா ஜி. எனவே இங்க எனக்கு என்ன வரும், இந்த முக்கோணியை பொறுத்தவரையில, இந்த செங்கோண முக்கோணியை பொறுத்தவரையில ஜூவின்கள் t1 சமன் ஜி, எனவே t1 சமன் ஜூவின்கள் ஜி. அப்ப t1 ஜூவின்கள் ஜி, அப்ப இந்த நீளம் என்ன, ஜூவின்கள் ஜி. இப்ப அவங்க சொல்றது என்ன, கேபிட்டல் டி ஆனது ஜூவின்கள் 2g விட குறைவு. அதாவது இங்க 2 மடங்கு டி சிறிது ஜூவின்கள் ஜி, அதாவது 2t t1 விட குறைவாக இருக்கு. அதாவது 2t என்பது t1 விட குறைவா இருக்க மாட்டா, t1க்கு உள்ளதான் இந்த 2t வரும். ஏன் இவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னும் அது புள்ளிய அடையவில்லை என்றதை சொல்றதுக்காக இப்படி ஒரு சமநிலை தராங்க. இந்த சமநிலைகளை விலை கொண்டிருந்தா அவ்வளவு கேள்வி செஞ்சு பழக்கத்தில் இருக்கும், அப்பதான் செய்யலாம். சரி, இப்ப விஷயத்துக்கு வருது. இந்த பெரிய முக்கோணியின் பரப்பு h, இந்த சரிவகத்தின் பரப்பு h/4, அதுதான் அவங்க சொல்ற தரவு. இனி கேபிட்டல் டீயை காண்க, கேபிட்டல் டீயை காண்க. இங்க இத பாருங்க, இது A B C D E F, இது கேபிட்டல் G. சோ பரப்பு A B C இதுல 4ஆல பிரிச்சு கொண்டோம்னா பரப்பு, இங்க இருக்கிற பரப்பு DEGF கிடைக்கும். எனவே இப்ப இந்த முக்கோணியின் பரப்புன்னு சொன்னா பரப்பு ABC சமன் அரைதர அடிநீளம், அடிநீளம் என்று சொல்லக்கூட t1 என்றது ஜூவின்கள் ஜி, ஜூவின்கள் ஜி, அரைதர அடி என்ன t1 என்றது ஜூவின்கள் ஜி, உயரம் என்ன பாருங்க ஜூ. அடுத்தது அதன் கீழ் 4 சமன் இந்த சரிவகத்தின் பரப்புன்றது என்ன, அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. என்ன தானே இந்த உயரம், இது b1 என்று வைப்போம்,
இந்த உயரம் வந்து என்ன சொல்லுவோம் v2 என்று வரும். இந்த உயரம் வந்து என்ன v2 என்று வரும். இது v1 இது v2. அதே தர v1 சக v2 இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன கேபிட்டல் T. இந்த அரை மறையும் சுருக்கப்படட்டும். இது ஜூ வர்க்கத்தின் கீழ் 4g என்று வரும். இங்க v1 சக v2 தரும். v1 சக v2 என்றால் இந்த கோணமும் தீட்டா தான், இந்த கோணமும் தீட்டா தான். எனவே tan தீட்டா சமன் அதே g தான் புவியீர்ப்பு அமர்வுகள். அப்ப tan தீட்டாக்கு பதிலாக இங்க என்ன எழுதலாம் என்றால் இவ்வளவும் ஜூ, இது v1, எனவே ஜூ சக v1 அதன் கீழ் கேபிட்டல் T. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தனி இந்த பெரிய செங்கோண முக்கோணிய பாருங்க. இங்க tan தீட்டா, இதுல tan தீட்டா ஜோதிக்கு பாருங்க. உளவு வந்து என்ன உளவு ஜூ, உளவு v2, எனவே இது ஜூ சய v2 அதன் கீழ் இந்த தூரம் என்னன்னு பாருங்க 20t. இது ஜூ சய v2, இது 20t சமன் g ஆக இருக்கு. எனவே ஜூ சய v1 சமன் gt, ஜூ சய v2 சமன் 20gt, சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 1 சக 2 அப்படி வரும். ஜூவும் ஜூவும் 20 ஜூ சய v1 சய v2 சமன் 3gt. எனவே v1 சக v2 20 ஜூ சய 3gt ஆக இருக்கு. இது மூன்றாவது சமன்பாடாக இருக்கு. எனவே இப்ப அரைமறை போயிட்டது. v1 சக v2க்கு பதிலாக 20 ஜூ சய 3gt தர t. v1 சக v2க்கு பதிலாக மூன்றாவது சமன்பாட்டில் இருந்து நான் இந்த பிரதியிட செய்வேன். எனவே இங்க 4g ஆல குறுக்கே பெருக்கிக் கொள்வோம். ஜூ வர்க்கம் 4g ஆல பெருக்கிறோம். வெளியில ஒரு கேபிட்டல் T இருக்கு. எனவே 8 ஜூ g தர T. இங்க 4g ஆல பெருக்கினால் சய 12g வர்க்கம் T வர்க்கம். எனவே 12g வர்க்கம் T வர்க்கம் இங்க சய 8 ஜூ g T, 8 ஜூ g T சக ஜூ வர்க்கம் சமன் 0. எனவே 8 என்று சொன்னா 6 2 6 தர 2 12. இது எப்படி யோசிக்கலாம் 6gt சய ஜூ. அடுத்தது இங்க வந்து பார்த்தோம்னா 20gt சய ஜூ சமன் 0. எனவே இங்க t சமன் ஜூவின் கீழ் 6g, அதே நேரம் t சமன் ஜூவின் கீழ் 20g. தரவிலே சொல்லிட்டாங்க t ஆனது ஜூவின் கீழ் 2g விட குறைவானது. ரைட், என்ன சொல்லுவோம் ஆனால் t வந்து சிறிது ஜூவின் கீழ் 20g. எனவே t க்கு பொருத்தமான விடை ஜூவின் கீழ் 6g ஆகும். இவ்வளவுதான் இந்த ஸ்ட்ரக்சர். அடுத்த கேள்வியில பார்ப்போம்.